கொடுவா மீன் குஞ்சுங்களை குட்டையில விட்டு சரியா 7 மாசத்துக்கு அப்புறம் கொடுவா மீன்களை பிடிச்சி ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு கொடுவா மீன்களை பிடிச்சேன். மொத்தம் 4 கொடுவா மீன்கள் மாட்டினுச்சு. அதுல 2 1/2 கிலோ அளவு, அதனால அதை குட்டையிலே விட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற 2 மீன்ல ஒரு மீன் 650 கிராம் இருந்தது, இன்னொரு மீன் 3/4 கிலோக்கு மேல இருந்தது. நம்ம குட்டையில 1 கிலோக்கு மேல கொடுவா மீன் இருக்குன்னு தெரியும். அதை எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். விடா முயற்சி வெற்றி தரும்னு சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய மீன் நம்ம தூண்டில மாட்டிச்சு. அந்த மீன் தூண்டில இழுத்த இழுப்புக்கும் தண்ணிக்கு மேல வந்து அடிச்ச அடிக்கும் அந்த நேரத்துல எனக்கு அந்த மீன் 1.5 கிலோக்கு மேல இருக்குன்னு தோணுச்சு. ஆஹா, பெரிய மீன் மாட்டிக்கிச்சுடே, போடு இன்னைக்கு சரியான வேட்டைதான்னு மீனை வேகமா இழுத்து கரைக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டேன். என் கூட இருந்த ஒரு பையன் மீன் அந்த மாதிரிலாம் வேகமா இழுக்க கூடாது, அப்படியே விட்டு பிடிக்கணும்னா அந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு நானும் தூண்டில லேசா விட்டு பிடிச்சேன். வரட்டா மாமேன்னு மீன் போயிடுச்சு. டே என்னடா மீன் அப்படியே விட்டு பிடிக்கணும்னா இப்ப நம்ம மீனையே காணும்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் பதிலே சொல்லாம ஓடி போயிட்டான். நான் பேசாம மீனை வேகமா இழுத்து கரையை திருப்பேன், அதை கெடுத்து விட்டான்.